வணக்கம். நைன்டி எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் டிசைன் தான் வந்து சீலிங்லேயே டைரெக்டாக கட் பண்ணி ப்ரொஃபைல் லைட் வந்து போட போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் சீலிங்கில் தான் வந்து ப்ரொஃபைல் லைட் போட்டிருக்கோம் கட் பண்ணி. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சீலிங்லேயே கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க் நாங்கள் இப்போ தான் தடவை பண்ணுறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து வீட்டுக்காரங்கிட்ட காமிச்சிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த நூல் அடித்து காட்டினோம். நூல் அடித்து காட்டினதை அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு லைட் எல்லாத்தையுமே ஃபாட் லைட் எல்லாம் மாட்டியிருந்தாங்க. அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா 2 எல் வர மாதிரியும் எல் டிசைன் வர மாதிரி, சென்டரில் ஒரு கிராஸாக ஒரு டிசைன் வர மாதிரி, இந்த டிசைன் வந்து அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிக்கிட்டோம். இதை பார்த்திங்கன்னா 2 கலர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க வீட்டுக்காரங்க. அதாவது ப்ளூ அண்ட் வார்ம் ஒயிட்டு. சென்டரில் வரதும் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் வார்ம் ஒயிட்டு, கிராஸ் சைடில் வர எல் டைப்புக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் வார்ம் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டோட சேனலில் பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணி சீலிங்கில் ஏற்றிட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு அப்ளை பண்ணி அப்புறம் வந்து டைரெக்டாக ஏற்றிட்டோம். ப்ரொஃபைல் லைட்டை ஒட்டி செக் பண்ணி காமிச்சிட்டோம். அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் எல்லாமே ஒவ்வொன்று இதாக போட ஆரம்பிச்சிட்டோம். சென்டரில் இருக்கிறதும் ஃபஸ்ட்டு ஏறி விட்டு காட்டணும். இதுக்கு ட்ரைவ் பார்த்திங்கன்னா 5 amps ட்ரைவ் தான் போட்டிருக்கோம். 240 ஸ்டிப் ஓட்டியிருக்கோம். எல் டைப்புக்கெல்லாம் ஆன் பண்ணி காட்டிட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த ப்ரொஃபைல் லைட் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்